மக்களே ஆல் நியூ SP 125 2025 OBD2B இந்த வெர்ஷனோட ஒரு ஷார்ட் ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முழு வீடியோ வந்து நம்ம சண்டே போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட் ஓவர்வியூ வண்டி எப்படி இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருவோம். ஸோ சேனல் புதுசு நான் என்னோட பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாட் வாட்டர்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் மந்த்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 டேஸ் ஃபுல் டைம் ஜாப் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிடைக்கிற இந்த சண்டே டைமில் மட்டும்தான் நான் இந்த வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி வீடியோஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், நமக்கு வந்து வண்டி வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே இஷ்யூஸாக இருக்குது. ஸோ ஷோரூம்ஸில் வந்து அவங்க வண்டி கொடுக்குறதுனால அவங்களோட ஷோரூமும் வந்து ப்ரொமோட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதனால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட சின்ன ஒரு சப்போர்ட் கொடுத்து ஸோ எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியோட ஓவர்வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இதில் கொடுத்துருக்க மேஜர் சேஞ்ச் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஃப்ரண்ட்ல இருக்க ஹெட்லைட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 DRLs வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக் ஃபேஸ் மாதிரி வந்து இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி இந்த விண்ட்ஷீல்டோட டைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்க 2 ஷார்ப்பான அந்த எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. முன்னே வந்து ஒரு பிளான்டடான ஒரு விண்ட்ஸ்கிரீன் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இதோட டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்க மேஜர் சேஞ்ச் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் கொடுத்துருக்க 4.2 inch TFT டிஸ்பிளே தான். ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிஸ்பிளே. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாவில் வந்து இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஹோண்டாவோட ரோட் சிங்க் அப்ளிகேஷனோட வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் பை சைட் நேவிகேஷன், அதே மாதிரி வந்து SMS நோட்டிஃபிகேஷன், கால் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஹோண்டா ஆக்டிவா 125 ரிவ்யூ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்க. இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டில் நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஸ்டைல் வந்து. அதே மாதிரி நமக்கு டைம் இந்த மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்ணி டென்ஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சர்வீஸை வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். உங்களால் மெயினாக வந்து இந்த சர்வீஸ் ட்ராக் பண்ணிக்கணும். ஸோ எப்போ வந்து கடைசியாக மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, பேட்டரி வோல்டேஜ் வந்து காட்டிடும், ஆயில் சேஞ்ச் எப்போ பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த OBD2B வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டூல் போடாமலே வண்டியில் வந்து ஏதாச்சும் இஷ்யூஸ் வருது அப்படின்னா வந்து வார்னிங்கை வந்து நம்ம இங்கேயே வந்து நம்மளால பார்த்துக்கணும். இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர். அதாவது ஒரு யூசராகவே உங்களால் வண்டி ஸ்டார்ட் ஆகல ஏதோ ஒரு பிரச்சனைனா எந்த சென்சார்ல இருந்து நமக்கு எரர் வருது அப்படின்றது அந்த எரர் கோட் வந்து இதில் காட்டிடும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரியான ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் மாதிரியான ஃபீச்சர் கொடுத்துருந்தாலே, அதாவது ஹோண்டா ஆக்டிவால 125 வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் மாதிரியான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த டிஸ்பிளே வந்து நேவிகேட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன சேஞ்சஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிளச்சோட சுவிட்செல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்போஸ்டான பார்ட்டாக இருந்தது, இதை வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபினிஷிங்கை வந்து இவங்க நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது வந்து கிளியராக பார்க்க முடியுது. ஸோ மற்றபடி சேஞ்சஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன்ஸ் இதெல்லாம் பொறுத்து வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ நமக்கு கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதுக்கு அடுத்து இருக்க மேஜர் சேஞ்ச் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியரில் கொடுத்துருக்க டெயில் லைட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா SP 160 இன்ஸ்பயர் பண்ணி அதே அந்த M ஷேப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹெட்லைட் பிரேக் லைட் செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. இதே இவங்க சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ ரிமைனிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பழைய ஷைன் மாதிரியே தான் இது வந்து கண்டினியூ பண்ணுது. ஸோ இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க OBD2Bக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால எமிஷனில் வந்து நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே ஒரு O2 சென்சார் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல, அதாவது இன்ஜின் ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு O2 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில், அதாவது ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா OBD2Bக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின்ஸை வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ணி விட்டுட்டுருக்காங்க. ஸோ
ஸோ இப்போ ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா OBD2Bக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி இவங்க விட்டுட்ருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே வந்து OBD2Bயில் தான் வரப்போகுது. ஸோ ஹோண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த OBD2B இன்ஜின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ நமக்கு இந்த புது SP125 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டி வந்து ஒரு சர்டன் டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் டிராஃபிக்கில் நம்ம நிற்கும்போது ஃபியூல் வந்து வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும். நீங்கள் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ஆஃப் அண்ட் ஆன் ஆகிற ஃபியூச்சரை வந்து இந்த சுவிட்ச் மூலியமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டர் பட்டனும் வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சைலண்ட் ஸ்டார்டர் கொடுக்குற வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்ட் ஃபியூச்சரோட வருமா அப்படின்றது வந்து நிறைய கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ சைலண்ட் ஸ்டார்டர் இருக்க எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்ட் ஃபியூச்சரோட வராது. ஜஸ்ட் அதோட இன்ஜினோட ஒரு சின்ன டியூனிங் செட்டப் தான். ஸோ ஈஸியாக வந்து நமக்கு அந்த அசிஸ்ட் ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து அந்த அசிஸ்ட் ஃபியூச்சர் வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா வந்து நார்மலான ஒரு சைலண்ட் ஸ்டார்டராக தான் வந்து இந்த வண்டி வந்து இருக்கும். ஸோ ஹோண்டா தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து டியூன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது முன்னை விட வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கிறதா வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நானுமே கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருந்தது. ஏன்னா நான் பழைய SP125 ஓட்டியிருக்கேன். ஒரு சின்ன சாஃப்ட்னஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது. எனிவே இது வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணதான் என்னாலையும் வந்து எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அது வந்து நமக்கு அந்த கூடிய சீக்கிரத்தில் வந்து கம்ப்யூட்டர் ரிவ்யூவில் வந்து பார்த்துக்கலாம். நமக்கு இன்ஜினை பொறுத்து பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே 10.8 PS ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் 124cc வந்து கொடுத்துருக்காங்க. 10.9 Nm டார்க். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்டிவ் 125 இன்ஜினை வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி இல்லை, எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே இன்ஜின் அப்படியே தான் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த ஆயில் ஜெட் கூலிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆயில் ஜெட் கூலிங் வந்து கொடுக்குறதுனால டைரெக்டாக நமக்கு வந்து ஆயில் வந்து போருக்கு வந்து ஸ்ப்ரே ஆகும். ஸோ அதனால் இன்ஜினோட லைஃப் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா எக்ஸஸாக கிடைக்கும். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம் கூடிய சீக்கிரத்தில். ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 790 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5.7. என்னால் 2 காலுமே கீழே வந்து ப்ராப்பராக வைக்க முடியுது. இந்த பழைய SP125 கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸுமே வந்து கிடையாது. ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்து நமக்கு ஹோண்டா தரப்பில் இந்த அப்டேட்ஸ்க்கு எல்லாமே சேர்த்து 8,000 rupees வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன வரும் பெங்களூரில் அப்படின்றது வந்து நான் கீழே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த வண்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனந்த ஹோண்டாவை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா பொம்மநல்லிலையும் இருக்குது. அதே மாதிரி HSRல ஒரு பிரான்ச்சும் வந்து இருக்குது. ஸோ மக்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் நியூ SP125 2025 OBD2B இந்த வெர்ஷனோட ஒரு சின்ன ரைடரி இதை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ரொம்பவே நல்லா பிரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்குது. ஸோ ரிமைனிங் நமக்கு வந்து சின்ன ரைடரி தான். ஸோ இதில் என்னென்னலாம் கவர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்க்குறேன். ஸோ இன்ஜினோட பவரை பொறுத்து ஸோ பழைய அதே SP125 மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு மேஜர் சேஞ்சுமே வந்து கிடையாது. ஸோ கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே பழைய டியூனிங்கில் தான் இருக்குது. ஏன்னா இன்ஜினில் எந்த சேஞ்சும் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் ஸோ கியர்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஹார்டர் ஃபீல் வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா இது புது வண்டியாக இருக்கிறதுனாலயா அப்படின்றது வந்து தெரியல. எனக்கு பழைய ஷைன் ஓட்டும் போதும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ கிளச்சோட ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதிலெல்லாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ குறிப்பாக இந்த இனிஷியல் டார்க் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த வண்டியில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ போரை விட வந்து ஸ்ட்ரோக் அதிகமாக இருக்குது. அதனால் ஆப்வியஸ்லி இதோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிஷியலில் வந்து ரொம்பவே டார்க்கியாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10.9 Nm டார்க் உங்கள் சிட்டிலெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அடிக்வேட்டாக இருக்கும். ஸோ பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ஏபிஎஸ் இல்லாத வண்டி அப்படின்றதுனால ஸோ இந்தளவுக்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ ரியலில் ட்ரம் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு பெருசாக வந்து ஃபீல் எதுவும் இல்லை. ஸோ ட்ரம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து கம்பெனி தரப்புலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதா வந்து சொன்னாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் டியூனிங் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து சாஃப்டாக இருக்காது, அதேமாதிரி ஹார்டாகவும் இருக்காது. மிட்ரேஞ்ச் டியூனிங்கில் வந்து இருக்குது. ரியரில் வந்து நான் பில்லியனோட போயிட்டுருக்கேன். இப்போத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சாஃப்ட் டியூனிங்கில் தான் வந்து ஃபீல் ஆகுது. அது வந்து கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. ப்ளஸ் ஆப்வியஸ்லி இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிற அந்த விஷயம் வந்து கிளியராக வந்து தெரியுது. ஏன்னா பழைய SP வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நான் கிளியராக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் ஹார்டாக இல்லை. ஸோ ரிமைனிங் சீட்டிங் கம்ஃபர்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஷைன் மாதிரியே தான் இருக்குது. அதெல்லாம் எந்த இஷ்யூஸ் இல்லை. இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ப்ராப்பரான ஒரு கம்ப்யூட்டர். சீட்டிங் பொசிஷர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த யூனிகார்னில் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, எக்ஸாக்ட்லி அந்த 90 டிகிரி சீட்டிங் பொசிஷர். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஹேண்டில் பாரெல்லாம் முன்னாடி போய் பிடிக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சீட்டிங் பொசிஷர். நீங்களாம் லாங் ரைடு கூட இந்த வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முழு வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம்.